யார் யாரெல்லாம் இந்த தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்கிறார்களோ, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த திட்டத்தையும் கொண்டு வராம தராத பிஜேபியோடு 3600 கோடிக்கு மேல தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கல்விக்கான உரிமை தொகை தடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபியோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியோட, அதுக்கப்புறம் கூட்டணி உடைஞ்சிருச்சு. கூட்டணி உடைஞ்ச உடனே நான் பண்ணதெல்லாம் தப்பு. இஸ்லாமியருக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தாங்க, விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தாங்க, தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தார்கள். அதனால அவங்களோட இனிமேல கூட்டணி கிடையாது, ஒட்டும் உறவும் கிடையாதுன்னாரு. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? இப்பொழுது இந்த தேர்தல்ல மறுபடியும் அவங்களோடய கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளான்னைக்கு ஒண்ணு பேசுவாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி. நம்முடைய முதலமைச்சர் பார்த்து அடிக்கடி சொல்லுவார், 10 தோல்வி. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 11வது தோல்வியும் அவரை வந்து சேரும். அதுக்கப்புறம் அமித்ஷா மனசு வச்சா ஏதாவது மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். அதை சொன்னாலும் வருத்தப்படுறாரு. நாங்களும் அதே தான் சொல்றோம், கவர்னர் பதவிங்கிறதே வேண்டாம். ஆட்டுக்கு தாடி இப்படி வீணான ஒண்ணும், அதே போலதான் நாட்டுக்கு கவர்னர் பதவி தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கவர்னர் பதவியை எடுங்கன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த தேர்தல தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அதனால பயம் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, இப்ப ஜன்னி கூட வந்துருச்சு. அதனால எதை வேணாலும் பேசலான்னு, யார வேணாலும் பேசலாம் அப்படின்னு மிக மோசமாக ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டிய தரம் இல்லாமல் இன்று கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் மிரட்டி நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்கு இந்த மண்ணிலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இன்னைக்கு யாரும் பிறக்கல. அதனால அந்த மிரட்டல் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். நிறைய மிரட்டலை பார்த்துட்டு தான் வந்திருக்கும். அதனால உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு எத்தனையோ உங்களுக்கு முன்னாடி நிறைய மிரட்டலை பார்த்துட்டு வந்திருக்கோம். அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும்.